Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Coxey அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. If you want to get rid of someone, lend them money and they will hide from you. உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடைய மிகப்பெரிய சீக்ரெட் இந்த சூத்ராவில் இருக்கு. என்ன சார் சீக்ரெட் கேட்குறீங்களா? சில பேர் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படா இந்த ஆளை விட்டு நம்ம வெளில போகிறது, இல்லை நம்ம பின்னாடியே சுற்றிட்டு நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கே, எங்கே போனாலும் வந்துடுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய சில ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடிய ஆட்கள் உங்களை விட்டு விலகி போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மாஸ்டர் ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பணம் கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்கிப்பாங்க இல்லையா? அப்புறம் எங்கே உங்களுக்கு பணம் கொடுத்தனே திருப்பி கொடு அப்படி கேட்டிங்கன்னா போதும், அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குணமும் தெரியுது. யாரை நீங்கள் ஒருவேளை திருப்பி கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்க, ஸோ அந்த ஆட்களை நீங்கள் நம்பலாம். அந்த நம்பக்கூடிய விஷயங்களுக்கு உதவி செய்தது. ஆனால் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை நீங்கள் திரும்பி கேட்டுருவீங்களோ அப்படின்னு நினச்சி ஓடி போகுது வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் ஒன்று இவங்க நம்மளை விட்டு போனால் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஆளுங்களுக்கு இதை கொடுத்துடலாம். ஆர் இந்த ஆளோட தரம் தெரியணும், இவர்கிட்ட நான் ஃப்யூச்சரில் பழகலாமா, இவரை நான் பார்ட்னராக ஏற்றுக்கிட்டு நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு இவர் உகந்த ஆளா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க? பணம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு பணம் கொடுங்க, ஒரு முதலீடு மாதிரி, டெஸ்ட் பண்ணுற மாதிரி. அந்த பணம் கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இவங்களை நம்பலாம். இல்லை முழுமையாக நம்பலாங்கிறதுக்கு பல பயிற்சிகள் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இவங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் கேட்டுருவீங்களோன்னு நினச்சி ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கேட்ட உடனே காணாமல் போய் ஒழிஞ்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்ச மாதிரி ஆகிடுது. இதை நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்திக்கலாம். ஒன்று, சில ஆட்களை உங்கள்கிட்டேருந்து தொலைக்கிறதுக்கு நீங்கள் இதை செய்யலாம். ஆர் அவங்களோட தரம் எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு சார் என் வாழ்க்கையில் அப்படின்னா இந்த சூத்ரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள நீங்கள் தேடி தேடி போய் ஏதாவது ஒரு வழியில் அவங்கள பிடிச்சி அந்த பணத்தை வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ஒழிகிறதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போ தெரியும். அந்த பணத்தோடு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நமஸ்தே. இந்த செய்தியை நல்லா பயன்படுத்துங்க. குட் டே ஃபார் யூ.